அவ கிடைக்கலன்னு அவன் தவிக்கிறான், அவன் கிடைக்கலன்னு நீ தவிக்கிற, நீ கிடைக்கலன்னு நான் தவிக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ தா. நீ ஜீப்ல உட்காருமா. இன்னையோட எல்லா கணக்கையும் முடிச்சிடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி போங்க. சரியான நேரத்துல நீங்க இவரை காப்பாத்தி கொண்டாந்து சேர்த்திருக்கீங்க. இல்லனா இவர் உடம்புல போயிருக்கிற ரத்தத்துக்கு இவர் பழிச்சிருக்கவே முடியாது. அண்ணே, நம்ம குப்பத்து ஜனங்கதா உனக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துனாங்க. எங்களுக்கு கூலி கொடுத்த முதலாளிக்கு நாங்க ரத்தம் கொடுத்த பெருசுலாமா? இவ்வளவு நாள் நீங்க பிடிச்ச மீன் எல்லாம் நான் வெளிநாட்டுக்கு வித்து லாபத்தை நான் மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் உங்களுக்கும் பங்குண்டு. முதலாளி, நீங்க நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் தங்கச்சிய நம்ம முத்தழகு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அவ முத்தழகு மேல எவ்வளவு ஆசை வச்சுக்கார எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன். இது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என் தம்பி மனசுல உங்க தங்கச்சி இல்லைங்க. மன்னிச்சிருங்க. வாங்க 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 வாங்க. இது பொண்ணோட அப்பா தெலுங்காரு, இது பொண்ணோட அம்மா. வரும் இருக்கோ பையனாரா? பையனா? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க கேரளா. மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன் சொல்லலாம். பையன் இவர் தாங்க. வாழை மீன் மேல் வளவளன்னு இருப்பாரு. ரொம்ப நல்லவர். அப்பா தெலுங்கு, அம்மா மலையாளம். இவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையை நான் தாங்க புரிய வைப்பேன். நீங்க யாரு? இவங்க பாஷை இவருக்கு புரியணுங்கிறதுக்காக இவர் என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் எல்லா பாஷையும் பேசுவேன். அப்பா, எங்களை காப்பாத்தா. இந்த வீட்டுல நீங்களாவது ஒரு தமிழ் பொண்ணு இருக்கீங்க. நானும் தமிழ் பொண்ணு இல்லைங்க, பெங்காலி. மொத்தத்துல நாகாலி. பொண்ணுக்காக தமிழ் தெரியுமா? தெரியாதே. மலையாளம் தெரியாதே. தெலுங்கு தெரியாது. ஊமையா? இல்லையே. அப்ப என்ன பாஷை எல்லாம் பேசுவா?
நாங்க பேசுற எந்த பாஷையும் புரியாம அவளா ஒரு பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டா. பேசி பாருங்களேன். என் வருங்கால மனைவியே, உன் பேர் என்ன? ஐமியா மியா. ஏன் அழுகிற? அந்த பொண்ணுக்கு ஒரு பாஷையும் தெரியல. நீ அந்த பொண்ணுகிட்ட எந்த பாஷையில பேச போற? மாப்பிளைக்கு பாஷையான முக்கியம், பொண்ணு தானே முக்கியம். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைய பிடிங்க, கட்டி பிடிங்க. எங்க குடும்ப வழக்கப்படி கட்டி பிடிச்சுதான் சம்மதம் சொல்றது. தாலி இருந்தா கொடுங்க, இங்கேயே கட்டிடுவாரு. இதுக்கு மேல எங்களால பொண்ணு தேட முடியாது. இந்த வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் இவங்க அண்ணன் எல்லாம் நடக்காது. அவரு இப்ப வந்தாருன்னா இப்பவே தாலியை கட்டிடலாம். யாருங்க அவரு? இதோ வந்துட்டாரு. చూడండి. இந்த லாபத்துக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு. ஏய், திருட்டு பசங்களா, இங்கதான் ஆயிருக்காரா? இங்குள்ள விடமாட்டா. எல்லாரும் உள்ள போங்க. மாட்டு கட்சி బల్ల 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 నరసింహ స్వామిరా నిన్ను నలసక తింటనురా. என்னம்மா, என்ன ரத்தம் வந்து எடுத்து விழுந்து கிடக்காருமா? ஐயோ, என்னங்க 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 ஐயோ, என்னங்க என்னங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படியேதான் ஆகும் தெரிஞ்சுட்டோம். குடிக்காதீங்க எப்படி சொன்னேன். புருஷன் பொண்டாட்டி என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சாலும் புருஷன் எங்க செத்தாலும் பொண்டாட்டி வெள்ளப்படம் கட்டி தாகணும். இந்த உறவை நீங்களோ நானோ இல்ல எந்த சட்டத்தாலையும் பிரிக்க முடியாதுங்க. உங்களுக்கு முன்னால நான் சுமங்கலியா சாகணும்னு தான் நினைச்சேன். இப்பவாவது பொண்டாட்டி பத்தி புரிஞ்சுக்கிறீங்க. ராஜலட்சுமி, என்ன மன்னிச்சிரு. சத்தியமா இனிமே நான் சாராயத்தை தொட மாட்டேன். உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஏப்பா, இங்க முத்தழகு யாரு? நீங்க யாருங்க? என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் யாருங்கிறது அவர்கிட்ட சொல்றேன். வாங்கய்யா வாங்க, இங்கதான் இருக்கான். முத்தழகு, முத்தழகு, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. வணக்கம். இங்க வைதேகியுடைய தாத்தா. நீ காப்பாத்தின வைதேகி, உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற வைதேகி. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கிறா, என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ யாருங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ காப்பாத்தின பொண்ணு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ இல்லப்பா. அவ ஒரு ராஜ பரம்பரை. மன்னராட்சி ஒழியாம இருந்திருந்தா இன்னைக்கு வைதேகி இளவரசியா இருந்திருப்பா. பசும்பொன் ஜமீன் ராஜா ராஜமாணிக்கம் என் மகன். அவனுடைய ஒரே மகன் வைதேகி. ஒரு நாளைக்கு 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவன் என் மகன். இன்னைக்கு நாட்டை ராஜாக்கள் இல்லைன்னாலும் தன்னை ஒரு அரசனாகவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏழைங்க தன் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் என் மகன் ராஜா ராஜமாணிக்கம். யார் நீ? உன்னை யார் உள்ள வர சொன்னது? வைதேகியோட ஃப்ரெண்டு. வாட்மேன்! ஐயா, இந்த நாய் யார் உள்ள விட்டது? ஐயா, நான் விடலைங்க. சின்னமா தான் குறியிருந்தாங்க. தூக்கி வெளிய போடு. அரசாங்கத்துல பணம் வாங்கிக்கிட்டு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற பொண்ணுங்கள்லாம் பணக்காரங்கள் ஆயிடுவாங்களா? இவங்களே எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களெல்லாம் சுட்டு தள்ளிடுவேன். உன்னை சுத்தி பணக்காரங்களும் கோடீஸ்வரங்க மட்டும்தான் இருக்கணும். அதுதான் உன் அப்பாவுக்கும் பிடிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள், அதுவுமா அழாதம்மா. உங்க அப்பா குணம்தான் உனக்கு தெரியுமே. உண்மையான நன்மை ஏழைதாங்கிறத நான் என் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன். ராஜா ராஜமாணியத்துக்கு இதெல்லாம் புரியாது.
புரிய வைக்க வேண்டிய வழி எனக்கு தெரியாது. Hello, Rajamanikam. Hello, Vijay. Welcome, welcome. Many happy returns of the day. வைதேகி, நீ ஒரு பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? இந்த அங்கிளோட பிரசன்டேஷன். எவ்வளவு இது? சும்மா ஒரு 51,000 தான். இந்தமா, a diamond necklace also. Take it. பாத்தியா? என்ன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ பாத்தியா? எல்லாரும் கோடீஸ்வரங்க, மல்டி மில்லியனர்ஸ். ஒன்ன சுத்தி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சாதாரணமா 51 சவரம் பரிசு கொடுக்கிற அந்த நண்பன் என் பேட்டியுடைய அடுத்த பிறந்த நாளைக்கு எந்த நிலைமைக்கு வந்துட்டான் தெரியுமா? வியாபாரத்துல நஷ்டப்பட்டு ஏழை ஆயிட்டான். ஹலோ ராஜமாணிக்கம், வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்க? உனக்கு என்ன வைதேகி? many happy returns of the day. 19th birthday. போன வருஷம் இந்த அங்கிள் உனக்கு வைர நெக்லஸ் பிரசன்ட் பண்ணேன். இந்த வருஷம் என்கிட்ட ஒண்ணு இல்லம்மா. எனக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் உங்களை எல்லாம் பாக்குறப்போ எனக்கு அதெல்லாம் மறந்து போகுது. போன வருஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு போனனோ அதே மாதிரி இந்த வருஷம் உங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போலாங்கிறதுக்காக தான் நீ கூப்பிடாத இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நானாவே வந்திருக்கேன். குடுப்பா. ஜஸ்ட் a minute. மிஸ்டர் விஜயராகவன், இந்த பாட்டிலோட விலை என்ன தெரியுமா? 5000 ரூபாய். இதையே நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெக்கா குடிச்சினா 500 ரூபாய். காசு கொடுத்து லோக்கல் சரக்கையே வாங்கி குடிக்க வசதி இல்லாத நீ ஓசியில ஃபாரின் சரக்கு குடிக்க வந்திருக்கன்ற உண்மையை சொல்லு. அதை விட்டுட்டு உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு, உன் பொண்ணோட பிறந்த நாளைக்கு மறக்காம வந்திருக்கேன், 25 வருஷத்தோட நட்ப பிரிய முடியாம தவிக்கிறன்ற சென்டிமெண்டலா இங்க பேசாத. என் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வியாபாரத்துல தோத்தவன், வாழ்க்கையில விழுந்தவெல்லாம் என் கூட நட்பு வச்சுக்க கூடாது. ராஜமாணிக்கம், 100 பேரை கொல்றதும் ஒரு நல்ல மனுஷனுடைய மனசை நோகடிக்கிறதும் ஒண்ணுதான்ப்பா. ராஜமாணிக்கம், உன் வியாபாரத்துல நஷ்டமே வராதுன்னு நினைக்காத. எப்பவுமே நீ ஜெயிச்சிட்டு இருப்பேன்னு எதிர்பார்க்காத. அப்படி நான் தோத்துட்டா தற்கொலை பண்ணிப்பேன், போலித்தனமா வாழ மாட்டேன். நான் பிறக்கும் போதும் கோடீஸ்வரன், சாகும் போதும் கோடீஸ்வரன் தான். வாழ்க்கையில தோத்தவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சா 100க்கு 75 பேர் உயிரோடு இருக்க மாட்டானுங்க. வெற்றியும் தோல்வியும் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரம் இல்ல. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். மறுபடியும் ஒன்ன வந்து நான் சந்திப்பேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அங்கிள், என் பிறந்த நாளுக்கு போன வருஷம் நீங்க கொடுத்த பரிசு. இத வச்சுக்கிட்டு உங்க வியாபாரத்தை தொடங்குங்க. இதை நான் வாங்கினேன்னா நீ என்ன மறந்துடுவேமா? இதை வச்சுக்கிட்டு நீ என்ன ஞாபகம் வச்சுக்க. நிச்சயமான ஒரு பெரிய ஆளா வருவேன். உன் கல்யாணத்துல ஒரு கோடீஸ்வரனா தான் கலந்துக்குவேன்.